அனைவருக்கும் வணக்கம். எனது குருநாதர் சண்முக சுந்தரம் ஐயாவை வணங்கி எம்பெருமான் முருகப்பெருமானின் அருள் ஆசியோடு ஜோதிட அன்பர்களுக்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு சனி பெயர்ச்சி எப்போது. ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கு, இந்த வருஷம் சனி பெயர்ச்சியா அடுத்த வருஷம் சனி பெயர்ச்சியான்னு. அதுக்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. பஞ்சாங்கத்தில் 2 வகை இருக்கு. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணிதம். வாக்கிய பஞ்சாங்கம் கோவில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துவார்கள். திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கத்தையே திருத்தி அமைக்கப்பட்டது தான் திருக்கணிதம். இது தனிப்பட்ட ஜாதக பலன் துல்லியமாக கணிக்க திருக்கணித பஞ்சாங்கம் சரியானது. திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி 29/3/2025 சனிக்கிழமை இரவு சனி பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தற்போது 7.5 சனி நடக்கும் ராசிகள்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பாதச்சனி, மீனராசிக்கு ஜென்மச்சனி, மேச ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம், விரயச்சனி. இந்த ராசிகள் தான் 7.5 சனியால் பொதுவான பாதிப்பு ஆகும் ராசிகள். மகர ராசிக்கு 7.5 சனி முடிவடைந்து விட்டது. மேச ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம், விரயச்சனி. விரயச்சனி என்ன செய்யணும்? பொதுவா மேசராசிக்கு பலன் பார்த்தா தொழில் நஷ்டம், பொருளாதாரம் பாதிப்பு, வீண் விரய செலவு, வேலையில் இடமாற்றம், வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை, கடன் ஏற்படும், 7.5 சனி பாடாய்படுத்தும் என்று பல ஜோதிடர்கள் சொல்வார்கள். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, பயம் வேண்டாம். கோச்சாரத்தில் சனி பெயர்ச்சி செய்கிறார். ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருடம் சனி இருப்பார். அடுத்த 2.5 வருடம் மாறுவதே சனி பெயர்ச்சி, அவ்வளவுதான். இது காலச்சக்கரத்தில் கிரகம் இடம் மாறுதல் ஆகிறது. இதுவே சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் இப்படித்தான் நடக்கும். ஒருவருடைய சுய ஜாதகத்தில் நடக்கும் தசா பலனே 90% வேலை செய்யும். நல்ல பலனாக இருந்தாலும் சரி, கெடுபலன் என்றாலும் சரி, ஒருவருடைய சுய ஜாதகத்தில் நடக்கும் தசா பலனே 90% வேலை செய்யும். கோச்சார பலன் என்பது ஒருவருக்கு ஜாதகத்தில் 10% வேலை செய்வதே பெரிய விஷயம். முழு பலன்லாம் கோச்சாரத்தில் கிடைக்காது. ஒரு 10% வேலை செஞ்சாலே பெரிய விஷயம். நல்ல பலனாக இருந்தாலும் சரி, கெடுபலன் என்றாலும் சரி, அவ்வளோதான் இதோட செய்ய முடியும். இப்போது மேசராசிக்கு விரயச்சனி. இது எல்லா மேசராசிக்கும் பொருந்துமா என்றால் அப்படிலாம் எதுவும் இல்லை. காரணம், ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் 3 நட்சத்திரம் உள்ளது. மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை என 3 நட்சத்திரம் உள்ளது. எல்லா மேசராசிக்காரருக்கும் ஒரே மாதிரியான தசை நடக்காது. ஒருவருக்கு கேது தசை நடக்கும், இன்னொருத்தருக்கு சுக்கிர தசை நடக்கும், இன்னொருத்தருக்கு சூரிய தசை நடக்கும். உங்களுக்கு உதாரண ஜாதகத்தோட சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற ஜாதகம் போட்டிருக்கேன், அதை பாருங்க. இவர் மேச லக்னம், மேச ராசி, அஞ்சல சூரியன் சிம்மத்துல, தனுசுல குரு, மீனத்துல சனி கோச்சாரத்துல. இந்த சூரியன் இங்க ஒன்று போட்டிருக்கேன், அதுக்கு விளக்கம் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்போ இவர் மேச லக்னம், மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம். முதல் தசை கேது தசை ஒரு 5 வருடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து சுக்கிர தசை 20 வருஷம். தற்போது சூரிய தசை 6 வருஷம். இப்போ இவர் மேச ராசி தான். 7.5 சனி ஆரம்பம். சுய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி சூரியன் தசை. சூரியன் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்தில் வலிமையாக உள்ளார். ஆட்சி பெற்ற குரு தனது 9ஆம் பார்வையால் சூரியனை பார்க்கிறார். சூரியன் இன்னும் வலிமை பெறுகிறார். இதில் குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையா சூரியனை பார்க்கிறாரு. இப்போ இந்த ஜாதகருக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும், அதிகார பதவி கிடைக்கும்,
பூர்வீக சொத்தால் நன்மை அடைவார். நல்ல குழந்தை பிறக்கும். அரசியல்வாதி என்றால் நல்ல பதவி கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும். சுப விரய செலவு செய்வார், நகை வாங்குவார், இடம் வாங்குவார். இப்படி நல்ல பலன் நடக்கும். 6 வருடம் இவருக்கு. 7.5 சனி வருவதும் இவருக்கு தெரியாது, போறதும் தெரியாது. காரணம், சுயஜாதகத்தில் நல்ல தசாபலன் நடக்கிறது. சுயஜாதக தசாநாதனே 90% பலன் தருவார். அடுத்து ஒரு உதாரண ஜாதகம் இதுலயே பார்க்கலாம். இதே மேச லக்னம், மேச ராசி. சூரியன் மட்டும் இங்க இருக்கிறாரு விருச்சகத்துல. இங்க இல்ல சூரியன், இங்கே தான். இதுதான் கணக்கு வச்சுக்கோங்க. இவருக்கும் சூரிய தசை தான். 7.5 சனி ஆரம்பம். இவருக்கு பலன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 5ஆம் அதிபதி 8இல் மறைவு. பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும். சொத்து விரயம் ஆகும். அப்பாவுக்கு பாதிக்கும். அப்பா மகன் உறவு பாதிக்கும். குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு பாதிக்கும் அல்லது கருக்கலையும். விபத்து கண்டம் ஏற்படும். அசிங்கம் அவமானம் ஏற்படுத்தும். சொந்த ஊர் விட்டு வெளியில் சென்று வாழ்வார். இவருக்கும் அதே சூரிய தசை தான், ஆனால் பாடாய்படுத்தும். காரணம், சூரியன் அமர்ந்த வீடு சரியில்லை. இந்த ஜாதகருக்கு சுய ஜாதக தசாபலனே 90% கெடுதல் செய்து. அந்த ஜாதகருக்கு இதே சூரியன் தான் நல்லது செய்து. இந்த ஜாதகத்துக்கு அதே சூரியன் தான், ஆனால் உக்காந்துருக்க இடம் சரியில்லை. 8ல் போய் மறைஞ்சிட்டாரு. அதனால 90% கெடுதல் செய்கிறது. இதில் 7.5 சனி 10% சேர்ந்து வேலை செய்யும். ஜாதகருக்கு தாங்க முடியாத துன்பத்தை தரும். இதற்கும் 7.5 சனி மட்டுமே காரணம்னு எடுத்துக்கூடாது. இவருடைய சுய ஜாதக பிரகாரம் நடக்கிற தசை சரியா இல்லை. கூட 7.5 சனியும் சேர்ந்ததுனால ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு தான் பலனை எடுத்துக்கணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனி ஒவ்வொரு ராசிக்கும் சனி பெயர்ச்சி பலன் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன் பெற விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.